ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் அப்பீல் பண்ணுமே சக்சஸ் சார். வெற்றி வெற்றி. வெரி குட். கோர்ட்ல இருந்து போன் வந்துச்சா? அவங்க எப்படி போன் பண்ணுவாங்க? நான் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். பல பல நான் கேட்க சொல்றதுக்கு முன்னாடி நீயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? இதுலயும் அட்வான்ஸ்லயே இருக்கிற? ஆமா சார், சம்பளத்தை கூட தான் அட்வான்ஸா வாங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆமா, இந்த வில்லியம் மெடிக்கல் ஹால் எனக்கு மாத்திரை எங்க? அம்மாட்ட கொடுத்துருக்கேன். அதே நான் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். அதான் சார் குப்பு. என்னது வெயிட்ங்கிற வார்த்தைக்கு பதிலா வெயிட் அடிக்கிற? நீ டைப் அடிக்கிற, டை அடிக்கிற. சாரி சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பேனாவால திருத்துறேன் சார். பேனாவால திருத்துறதுக்கு டைப் ரைட்டிங் மிஷின் என்னத்துக்கு? உன்ன சொல்லி குத்தம் இல்ல. பெரிய இடத்து சிபார்ட்ல நீ வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிற. என்ன டூத் பேஸ்ட் கம்பெனிக்கா விளம்பரம் தரியா? பல்ல காமிக்கிற. பின்ன என்ன சார், ஒரு சின்ன தப்புக்கு இப்படி குதிக்கிறீங்களே? தப்பு சின்னதாவது பெருசாவது. இந்த பாரு, பெண்களுடைய விரல் வீணையில பட்டா எப்படி ராகம் வருதோ அதே மாதிரிதான் டைப் ரைட்டிங் மிஷின்ல பட்டா தாளம் வரணும். புரியுதா? சார், உங்களுக்கு நல்ல ஞானம் சார். ஐஸ் வைக்காத, தூக்கிடுவேன். வேலையை விட்டா தூக்கிடுவேன். வெயிட் அடி. என்ன 3 பிள்ளைங்க இருக்குதுங்க. இதே வேலையா போச்சியா உங்களுக்கு? டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கூடாதா? ஏன் வக்கீல் வீட்டுக்கு வரீங்க? அது இல்லைங்க, வந்து யோ அளவோட பெத்து வளமோட வாழணும். புரியுதா? வாழறதுங்க. அவதான் 3 பிள்ளைகளையும் ஆத்தா வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு என் மேல ஜீவனாம்ச கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காளே, அப்புறம் எங்க வாழறது? வழங்கட போறியா? அம்மா பின்ன விடுவேன். விடாத. ஒரு கை பார்த்து போடுறேன். விடாத புடி. உள்ளார டைப் அடிக்கிற பொம்பளை ஒருத்தி இருக்கா. ஆஹா, அவ டைப் அடிக்கிற டைப்பே ஒரு டைப். சச்சி வயசானவையாவ. இந்த ஒழுங்கா மரியாதையா போய் வக்காலத்து படத்துல கையெழுத்து போட்டு வா. இவளுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு செலவு பண்ணாலும் பண்ணவங்களே தவிர குடும்பத்துக்கு செலவே பண்ண மாட்டானுகள். என்னடா இந்த தடவை நான் குடிக்கவே இல்லைங்க, குடிச்சான்னு கேஸ் போட்டாங்க. ஏண்டா இந்த தூக்குது குடிக்கலன்ற? ஏண்டா உங்களுக்கெல்லாம் எங்கடா கிடைக்குது? முனியம் இப்ப மாட்டிக்கினானே, இப்ப கிடையாதா? முனிய மாட்டிக்கிறானா? இப்ப அவன் விக்கிறது இல்லையா? இப்ப யாரு? நானே. டேய், நீ வக்காலத்துல கையெழுத்து போடுறா. உட்காரா. ஏன் இப்படி கத்துறீங்க? இந்தாங்க, உங்களுக்கு காஃபி தானே வேணும், சாப்பிடுங்க. ஆமா, ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு தான் முதல்ல காபி போட்டு இருந்தேன். இப்ப எனக்கு தான் கடைசி சப்ளை. அதுவும் நான் பல தடவை கரடியா கத்துன பிறகு. உங்களுக்கு காலையில இருந்து கட்சிக்காரங்க கோர்ட்டு கேஸ்னு மூளையே குழம்பி போச்சு. அதனாலதான் முதல்ல சாப்பிட்ட காப்பியை மறந்து போயிட்டீங்க. இந்தாங்க 2வது காப்பி. மறந்துட்டே இல்ல? இந்த பாயிண்ட் என்கிட்ட கூட வா. எஸ் 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 எஸ், உங்களுக்கு நிச்சயமா 2வது காஃபி தேவைப்படுது. சாப்பிடுங்க. அது நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. ஏன்னா இன்னைக்கு நான் கோர்ட்ல ஆஜராக வேண்டிய கேஸ அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு பக்குன்னு வாதாட வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதானே பார்த்தேன். உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னா இந்நேரம் வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாம் ஜாயிண்டா போயிருக்குமே. நீயா பேசுற கல்யாணி? கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவி பாடும்னு சொல்லுவாங்க. கந்தசாமி வீட்டு கத்திரிக்காய் கூட பூசணிக்காய்னு நீ சொல்லி வாதாடி ஜெயிச்சிருவே இல்ல? இல்ல பழைய ஞாபகமா? பின்ன என்ன புது கற்பனையா? டைம் ஆச்சு. எதுக்கு? கோர்ட்டுக்கு. கோர்ட். கொஞ்சம் இருங்க, இங்கே வருது கேஸ். நீயா ஃபர்ஸ்ட்? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் கார் எடுப்பேன். நீ ஃபர்ஸ்ட் வந்த. ஆமா, நிஜமா நீ ஃபர்ஸ்ட் வந்த. ஓகே நீயே கார் எடு. கார் எடுத்து வந்தியா? கீ hey, come here, key. I want key. Here you take it. காட்டுல பாருங்க, ஒரு அழுக்கு. ஐயோ. கீ. வாங்க தாத்தா, கீழ வாங்க. எங்கம்மா கூப்பிடுற? வந்து பாருங்களே, ஒரே சண்டை. ஃபைட் தாத்தா, ஃபைட். அப்படியா? வா பார்க்கலாம். இன்னைக்கு யாரு கார் முதல்ல ஓட்டுறது, அதானே உங்களுக்குள்ள சண்டை? ஆமா. அதுக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். அது வரைக்கும் 2 பேரும் வாயை மூடிட்டு கப் சிப்புன்னு இருக்கும். வா வெளியே வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். நீங்க வாங்க, நானும் கவனிச்சுக்கிறேன். என்ன செய்யற? நீங்க என்ன செய்வீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ராஜு ராதா,
பரீட்சை முடிகிற வரையில உங்க சண்டையை நிறுத்திட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரக்கூடாது. மாமா அவங்க போடுற சண்டையெல்லாம் இப்பவே போட்டு தீர்த்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருப்பாங்க. ராஜு, ராதா, இப்படி வாங்க. 2 பேரும் சேர்ந்தாப்பல நில்லுங்க. நான் 1 2 3 சொல்லுவேன். யாரு காருக்கு முதல்ல ஓடி போறாங்களோ அவங்க தான் முதல்ல கார் ஓட்டணும். கரெக்ட்டுக்கா. நான் சொல்றேன்மா 1 2 3. சரிம்மா. 1 2 No, that is not fair, my son. Come back, come back. இப்ப சொல்லுமா. 1 2. நீலா நில்லுமா. மாமா என்ன இருந்தாலும் ராதா பொண்ணு இல்லையா, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஹேண்டிகேப் கொடுக்கணும். ராதா நீ 2 அடி முன்னாடி நில்லுமா. முன்னால நில்லு, முன்னால நில்லு. இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. 1 2. வேண்டாமா வேண்டாமா, என்னத்துக்கு வம்பு, நாங்க 2 பேரும் சேர்ந்தே போயிடுறோமே. குடும்பம்னா இப்படித்தான் கலகலப்பா இருக்கணும். இத பார்க்கும்போது நான் கூட என் கவலையை மறந்துடுறேன். ஏன் சித்தப்பா, எங்க கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறதால நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கல்யாணி, மாமா மனசுல கூட கவலை இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் சித்தப்பா, நாங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா? எங்க கவனிப்புல ஏதாவது குத்தம் குறை இருக்கா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க என்ன குழந்தைங்க மாதிரி கேட்டுக்கிட்டு, நான் எதையோ நினைச்சு சொன்னா நீங்க எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க. ராஜு ராதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்ன ஆயுசோட கடவுள் விட்டு வச்சிருப்பாரான்றதுதான் என் கவலை. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் மாமா. பேரம் பேத்தி எடுத்து அவங்க கல்யாணத்தை நீங்க கட்டாயம் பார்க்கத்தான் போறீங்க. முருகா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் பார்த்து என் கவலைகளை நான் மறக்கலாம்னு நினைச்சேன். அவங்களும் நான் சந்தோஷமா இருக்கிறதாகத்தான் நினைக்கிறாங்க. ஆனா என் வேதனை அவங்களுக்கு தெரியுமா, இல்ல நான் தான் சொல்ல முடியுமா? நானும் சிரிச்சு சிரிச்சு சமாளிக்கத்தான் பாக்குறேன். ஆனா என்னையும் அறியாம என் வேதனை பேச்சுல வெளியே வந்துருதப்பா. குமரா, என் குறைய தீப்பையா, இல்ல சதா இந்த நெஞ்ச குமுறலோட தான் நான் வாழணுமா? குறைய தீரப்பான்னு உரிமையோட உங்ககிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தேன்னா நான் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? அதுதானே நியாயம், அதுதானே தெய்வ நீதி. ராமு எங்க இருக்க? தம்பி யாரு? நான் ராமுவோட ஃப்ரெண்டு. ஓஹோ, எங்க அவன்? அது காலேஜுக்கு போயிடுச்சுங்களா? காலேஜுக்கு போயிருக்கிறானா? எல்லாச்சும் பொறுப்பு இல்லாம அப்படி அப்படியே போட்டு போயிருக்கிறான். கதை வேற திறந்து கிடக்கு. ஆமா, இங்க ரூம்ல என்ன இருக்கு சாத்திட்டு போறதுக்கு? இங்க எல்லாம் தேடி பார்த்தா ஒரு செல்லா காசு கூட கிடைக்காது. நீங்களே சொல்லுங்க தம்பி, அவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? அந்தஸ்துக்கு மீறின ஆசை. இத வித்தாலே என் பாக்கியில பாதி தீந்துரும். பெரியவரே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு. பின்ன என்னத்துக்கு சார் அவனுக்கு ஒரு ரூம், ட்ரெஸ், டிப்டாப், சோறே இல்ல, படிப்பு என்ன வேண்டி இருக்கு? படிப்பே இல்ல, சோறண்ண வேண்டி கிடக்கு. யார் சொன்னா நான் படிக்கலன்னு? அதான் மூஞ்சியில எழுதி ஒட்டி இருக்கு. ஆமா, ராமு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 30 90, கைமாத்து வாங்கினது ஒரு 10, ஆக 100. கணக்கு ஒழுங்கா சொல்ல தெரியுது இல்ல? ஓ, எண்ணி பாத்துங்க. அன்புள்ள ராமுவுக்கு உன் கடிதம் கிடைத்தது. பணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். நீ மிக்க சிரமப்படுவதாக எழுதியிருக்கிறாய். எப்போதும் சொல்வதையே இப்போதும் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த காரணத்திற்காகவும் அடுத்தவர் உதவியை நாடாதே. அது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே. நமக்கு நாமே உதவி. 100. தம்பி, உங்க மாதிரி பணக்கார பிள்ளைகளுடைய சிநேகிதம் கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு அதை பயன்படுத்திக்க தெரியல, பாத்தீங்களா? ஆமா ஆமா, அவனுக்கு பயன்படுத்திக்க தெரியாட்டாலும் உங்களுக்கு பயன்படுத்திக்க தெரிஞ்சிருக்கே. ஆமா ஆமா. பெரியவரே, பணத்தை எண்ணி பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். சரியா இருக்கா? சரியா இருக்கு. 100 100 100. பெரியவரே, உங்களுக்கு நான் பணம் கொடுத்த விஷயம் ராமுவுக்கு தெரியக்கூடாது. தெரியாது. ஒருவேளை அவன் உங்களுக்கு பணம் கொடுத்தா கூட அதையும் வாங்கிக்கிறேன். இதானே வேண்டாங்கிறேன். ஏன்? மரியாதையா திருப்பி என்கிட்ட கொடுத்துறணும். புரியலையா? திருப்பி கொடுக்கணுமா? பின்ன வேண்டாமா? சரி. ராமு, ஏண்டா ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? பயங்கரமான பிரச்சனைப்பா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. வீட்டுக்காரனை இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். அது இல்லப்பா, காலேஜ்லயே பெரிய உபயோகம் நடந்து போயிடுச்சு. எது நடந்தா என்னடா? உனக்காக நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? வாடா, என்ன நடந்தது சொல்லுவா. Yes, come in. குட் மார்னிங் சார். Good morning, Mr. Raj. What can I do for you?
சார், லைப்ரரியில இருந்து ராமு எடுத்துக்கிட்டு போன புஸ்தகம் காணாம போயிட்டுன்னு சொன்னா ஆமா சார். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படக்கூடிய புத்தகம். ரேர் புக். இட் இஸ் நாட் அவைலபிள் now. அதுக்காக ராமு ஹெவியா ஃபைன் கட்ட வேண்டி வரும். அப்படி கட்ட தவறுனா அவன் பரீட்சை எழுத முடியாது. சார், அந்த புஸ்தகத்தை அவங்கிட்ட இருந்து வாங்கி நான் தான் தொலைச்சிட்டேன். அப்படின்னா அவன் இன்னும் அதிகமா ஃபைன் கட்ட வேண்டி வரும். தாம் பேர்ல புத்தகத்தை எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்தது ரொம்ப தவறு. இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ். சார், அபராதம் எவ்வளவு கட்டணுமோ அதை நானே கட்டிடுறேன் சார். இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க. ஆல்ரைட் ராஜு, நண்பன்னா இப்படித்தான் இருக்கணும். காணாம அடிச்சது நீயா இருந்தாலும் ராமு இந்த தவறை ஏத்துக்கிட்டான் பாரு. அதுக்காக அவனை நான் பாராட்டுறேன். இனிமேல் இப்படி கவனக்குறைவா நடக்க. எஸ் சார், யூ மே கோ நவ. ராஜு, வாடா ரூமுக்கு போய் பேசிக்கலாம்.